முதல்ல வெளியே தள்ளணும். அதுக்கப்புறம் தான் உடம்புல உள்ள எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபைபரில் அந்த ஃபேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியே வரும்போது ஹார்மோன்ஸ் எல்லாம் சீராக சுரந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை குணமாகும். முதல் விஷயம், நம்ம நல்ல பப்பாயா தான் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, பழுத்த பப்பாளி பழம் சாப்பிட்ருக்கோம். காய்ந்த அதாவது காயாக இருக்கிற பப்பாளி காயை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொரியலாவோ கூட்டாவோ வாரத்துக்கு 2 முறையாவது அவங்க உணவில் சேர்த்துக்கிட்டே வரணும். அடுத்தது இஞ்சி பொடியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா சுக்குத்தூளாகவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம சொல்கிற ஒவ்வொரு பொருளுமே உடம்புல உள்ள நச்சை நீக்கி ஃபேட்டை கரைக்கக்கூடிய கண்டென்ட்டு உடலுக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனை வரவிடாமல் செய்கிறதுக்காக உள்ள பொருட்கள். அடுத்தது வந்து பட்டைப்பொடி. நம்ம சாப்பிட்ற உணவுலேயே கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னா கொஞ்சம் பட்டைன்னு சொல்கிற சுருள் பட்டையாக இருக்கலாம் சரி, இல்லை மரப்பட்டையாக இருக்கலாம் சரி, சுருள் பட்டை தான் சிறந்த பட்டையாக பார்க்கப்படுது. ஸோ இந்த சுருள் பட்டையை வந்து நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் அடித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு